அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கூற்றாயினவாறு விளக்குகளே, கூற்றாயினவாறு விளக்குகளே, கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும், ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும், பிரியாது வணங்குவல் எப்பொழுதும் தோற்றாது எல் வயிற்றில் அகம்படியே. குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடின, ஆற்றேன் அடியேன் அதிகை கடின, விரட்டான துறை அம்மானே, விரட்டான துறை அம்மானே. சொற்றுணை வேதியல் ஜோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ. சொற்றுணை வேதியல் ஜோதிவானவன் பொற்றுணை தீர்ந்த பொருந்த கை தோழ. கத்துணை பூட்டிவோர் கடலினிற் பாய்ச்சினோ, கத்துணை பூட்டிவோர் கடலினிற் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வைகாசி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், அமிர்த யோகம், ராவு காலம் 4:30 முதல் 6 வரை, யமகண்ட 12 முதல் 1:30 வரை, குளிகர் 3 முதல் 4:30 வரை, சூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பு சார்ந்த நேயர்களே, அந்த கூற்றாயினவாறு விளக்குகளே என்ற தேவாரம் அதை பாராயணம் பண்ணால் தீராத வயிற்று வலியெல்லாம் தீருமா. அந்த தேவாரத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது வயிற்று வலி தீர்வு பெரியவங்க இருக்காங்க. அருமையான தேவாரம். அந்த கூற்றாயினவாறு விளக்குகளை கொடுமை பலர் செய்த நான் அறிவேன். அருமையான தேவாரம். இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷராசி என்பவர்களுக்கு ராசியிலே ராசிநாதன் இருக்கிறார். 2ல் 4 கிரகம் இருக்கு. 2ஆம் அதிபதி 2ல் இருக்காரு. 5 கூடியவர் 2ல் வந்துட்டாரு. புதன் 2 இருக்கு. எல்லாமே நல்ல கிரகம். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன், அவர் 2ல் குடும்ப சார்பில் இருக்காரு. 2 கூடியவர் குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவர் 2ல் இருக்காரு. இந்த ஜாதகருக்கு புதன் நல்லவன், கெடுதல் பண்ண மாட்டான், அவன் நல்லா இருக்கு. அதனால இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும், கவனமாக நடந்து கொள்ளவும். சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்காரு, அதுவும் நல்ல பலன். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் அதிலே இருக்காரு, 2ஆம் அதிபதி அங்கே இருக்காரு, 4ஆம் அதிபதி அதிலே இருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய நிறைவு. ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கார். ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது. இட மாற்றங்களை கொடுக்கும் ஜென்ம குரு. இந்த ராமர் வனவாசத்தில் போனார்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ஜென்மர் ராமர் வனத்திலே, அதாவது ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் வனவாசம் போனார்
அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போன வனவாசம் தானே. வெளிநாட்டில் யார் இருக்கா? நம்ம மக்கள் இருக்காங்க. ஆனால் நமக்கு சொந்தங்கள் இருக்கா, உறவுகள் இருக்கா, நமக்கு தெரிஞ்ச முகம் இருக்கா? கிடையாது. சம்பாத்தியம் இருக்கா போகணும். அது பேர் வனவாசம் தான். அதனால் இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்களை கொடுக்கும். தொழில் மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோகத்தில் பதவி மாற்றம், இப்படி ஏதாவது மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல விதமாக முடியும். கவனமாக நடந்து கொள்ளவும். ஓராண்டு குரு சரியில்லை, அதனால் கவனம் நடந்து கொள்ளவும். அதனால் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல பலமாக இருக்கார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல நிறைவு. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். கவனமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம். மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 12ல் இருக்காரு. 5 கூட 12ல் இருக்கார். இந்த எந்த கிரகமும் உங்களுக்கு பலமாக இல்லை. உங்களுக்கு யார் பலமாக இருக்காருன்னா ராகு பலமாக இருக்கார். 2ஆம் அதிபதி சந்திரன் போய் 10ல் இருக்கார். ஆனால் ராகுவோடு சேர்ந்துட்டார். சந்திரன் வேலை செய்ய மாட்டார். சனி 11ல் இருக்கார். இது செவ்வாய் 11ல் இருக்கு. அது நல்ல அமைப்பு. அதனால் மிதுன ராசி என்பதிலே குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் எல்லாம் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயங்களாக செய்யுங்கள். சுப விரயங்கள், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி விரயங்களை செய்யுங்கள். நல்லது நடக்கும். அன்பு சார்ந்த கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நல்ல நாள். குரு 11ஆம் இடத்துல இருக்காங்க. பொதுவாக இந்த கடகராசி என்பவர்களே எப்பொழுதுமே கடல் தாண்டி போகலாம் என்று சொல்லுவார்கள். எப்பொழுதுமே மகர ராசி என்பவர்கள், மீன ராசி என்பவர்கள், கடகராசி என்பவர்கள்லாம் கடல் பயணம் போயிட்டு வரலாம்னு சொல்லுவாங்க. நான் மீன ராசி தான். நான் கூட 2 தவணை போயிட்டு வந்தேன். சும்மா போயிட்டு வந்தேன். ஒரு இடத்துக்கு சம்பாதிக்கணும்னு போனேன், சரியாக வரல, வந்துட்டேன். ஒரு இடத்துக்கு சும்மா கும்பாபிஷேகத்துக்காக போனேன். மலேசியாவுக்கு சம்பாதிக்கிறதுக்காக போனேன். சிங்கப்பூருக்கு கும்பாபிஷேகத்துக்காக போனேன். சிங்கப்பூரில் போனது வருமானம் வந்தது. ஆனால் மலேசியாவில் போனது வருமானம் வந்தது, இருந்தாலும் எல்லாத்தையும் வரி எடுத்துட்டு ஆடு சம்பாதிக்க போதுன்னு வந்துட்டேன். அதனால் இந்த ஜலராசி, மீனராசி என்பவர்களாம் ஜலராசி என்று சொல்வது தண்ணி தொடர்புடைய ராசிகள். போர் போட்டால் தண்ணி நல்லா கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் உண்டு. அதனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். இருப்பினும் சனி பகவான் 8ல் இருக்கார். உங்களுக்கு கிரகங்கள் பலமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. சுக்கிரன் பலமாக இருக்கிறார், செவ்வாய் பலமாக இருக்கிறார். ஆனால் தொழில் நன்றாக இருக்கும், நல்ல எதிர்ப்பு கிடைக்கும், நல்ல எதிர்பார்ப்பு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும், கடல் பயணம் போகலாம். இந்த சனி பகவான் கொஞ்சம் தடைப்படுத்துவார். அதனால சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன் தரும். சிம்மராசி என்பதே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இது சில பேர் வேறு விதமாக சொல்கிறாங்க. பிரமாதமாக அமோகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 10ல் குரு பகுசை குறைப்பான். 10ல் குரு வர்ற போது நம்முடைய பெயரை கெட்ட பெயர் ஏற்படுகிற மாதிரி செய்து விடுவார். பொதுவாக இந்த குரு பகவானுக்கு எந்தெந்த இடம் நல்ல இடம் இல்லைன்னா ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த இடங்கள்லாம் குரு வர்ற காலத்தில் அவருக்கு நல்ல பலன் கிடையாது, நன்மை செய்ய மாட்டார். லெக்கணத்துக்கு குரு 12ல் இருந்தாலும் சிரமம் தான். எந்த ஜாதகமாக இருந்தாலும் லெக்கணத்துக்கு 12ல் குரு இருந்தாருன்னா உங்களுக்கு பொருளாதாரமே மிஞ்சாது. ஆண் குழந்தை என்பது மத்தியம், சாத்தியம் இல்லை. இதெல்லாம் சில கருத்துக்கள் இருக்கு. அதனால 10ல் குரு இருக்க போது கெட்ட பேர் ஏற்படாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டுக்கு தான். ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எந்த கிரகங்களும் வலுவாக இல்லை. சனி 7ல் இருக்கு. மனைவியுடைய உடல்நிலை கவனம் தேவை. அதனால் ஓராண்டு நீங்கள் ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்வது நல்லது. அடுத்தபடியாக கன்னிராசி என்பதிலே உங்களுக்கு
குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் அதிபதி 9ல இருக்காரு. 10ஆம் அதிபதி 9. தொழில் நன்றாக இருக்கும் என்று 9 கூடியவரும் 10 கூடியவரும் ஒன்றா சேர்ந்தால் கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். அதனால் அந்த இது நல்ல பலமாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கன்னிராசி என்பதற்கு இந்த நல்ல நாள். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்காரு. அதுவும் சிறப்பு. உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறும். அவர்கள் வயதுக்கு ஏற்ப அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா நடைபெறும். படிப்பு, வேலை, திருமணம், தொழில், கடல் பயணம், வீடு கட்டுதல், இந்த மாதிரி அவர்களுக்கு தகுதிக்கு தக்கபடி என்னென்ன தேவையோ அந்த காரியங்கள் பூரா இப்பொழுது நடக்கும். அடுத்து துளாராசி என்பதே உங்களுக்கு குரு 8ல் இருக்காரு. எல்லா கிரகமே 8ல் இருக்கு. 4 கிரகம் 8ல் இருக்கு. செவ்வாய் 7ல் இருக்கு. செவ்வாய் 7ல் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கு. ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் மட்டும் நல்ல நிறைவாக இருக்கார். இந்த ஓராண்டு ராகு பாருங்க, ஓராண்டு அவருக்கு நல்ல பலன்களை தருவார். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் அவசியம் தான். அஷ்டம குரு. அடுத்து விருச்சிகராசி என்பதிலே உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்ல இடத்துக்கு வந்திருக்காரு. 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு. நல்லது, உங்களுக்கு நல்ல நேரம். ஆனால் மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. சனி 4ல் இருக்கு, ராகு 5ல் இருக்கு, 6ல் செவ்வாய். இதெல்லாம் நன்மை இல்லை. இருந்தாலும் குரு பலம் இருக்கிறது. நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கார். நன்மை செய்வார். நல்லது நடக்கும். 4ல் ராகு இருக்கு. ஓராண்டு இந்த ராகு 4ஆம் இடத்தில் இருப்பார். நல்ல பலன்களை தருவார். நல்ல முன்னேற்றத்தை தருவார். குரு 6ல் இருக்கு. உடல்நிலையை சற்று கவனம் தேவை. அன்பான நேயர்களே, சனி பகவான் 3ல் இருந்துட்டு நல்ல அரிய பலன்களை எல்லாம் 2 ஆண்டுக்கு உங்களுக்கு தருவார். 3ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல உயர்ந்த இடம். மகர ராசி என்பதே உங்களுக்கு 7 பகவானுடைய காலம் என்னும் 2 ஆண்டுகள் இருக்கின்றது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆவது சுற்று என்று சொல்லுகிறார்கள். சற்று கவனம் தேவை. ஆனால் ராகு பகவான் 3ல் இருக்கு. 4ல் செவ்வாய் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் எல்லாம் கல்வியிலே கவனமாக இருங்கள். முதியவர்கள் உடல்நிலையில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 5 கூடிய 5ல் இருக்காரு. புதன் 5ல், சூரியன் இதெல்லாம் நல்ல ஓராண்டுக்கு. கும்பராசி என்பதே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மச்சனி என்பது உங்களுக்கு ஓராண்டு 2.5 ஆண்டுகள் இருக்கிறது. 5 ஆண்டுகள் இருக்கிறது இன்னும். ஆனால் அந்த ஜென்மச்சனி 2 ஆண்டுகள் இருக்கு. கடன்கள் அதிகமாக போகும். பிரச்சனைகள் அதிகமாகும். தொல்லைகள் அதிகமாகும். ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. மீனராசி என்பது உங்களுக்கும் 7ரை சனி ஆரம்பித்திருக்கிறது. அவர்கள் வயதுக்கு தக்கபடி. ஆகவே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். 7 ஆண்டுகள் இருக்கு. 7 ஆண்டுகள் நீங்கள் அந்த சனி பகவானுடைய தாக்குதலுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. ஒரே ஒரு கிரகம் நல்லா இருக்கு. 2ஆம் அதிபதி மட்டும் பலமாக இருக்கார். ஆகவே மீனராசி என்பவர்கள் ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குழப்பம் அடையாதீர்கள். அன்பான மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த 3 ராசி என்பவர்களுக்கும் 7ரை பகவானுடைய காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். சிவபுராணம் பாராயணம் செய்யுங்கள். பிரதோஷ வழிபாடிலே கலந்து கொள்ளுங்கள். அந்த பிரதோஷ வழிபாடிலே என்ன சிறப்பு என்றால், இந்த பிரதோஷத்தன்று 4-6 எல்லா தெய்வங்களும் அங்கே வந்து நந்தியம்பரை பெருமான் பக்கத்திலே நின்று காட்சி தருகின்றார்களாம். அனைத்து தெய்வங்களும் 33 கோடி தேவர்களும் என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், அந்த நந்திய பெருமானுடைய 2 கொம்புக்கும் இடையில அன்னையும் அப்பனும் நர்த்தனம் ஆடுகின்றார்களாம்.
அந்த காட்சியை காண்பதற்காக எல்லா தெய்வங்களும் ஒரு சேர அங்கே வந்து அமர்ந்து இருக்கிறார்கள். எல்லா கிரகங்களும் அங்கே வந்து ஒன்றாக சேர்ந்து இருக்கின்ற பொழுது நாம் எல்லாரையும் தரிசனம் பண்ண ஒரு புண்ணியம், அனைத்து தெய்வங்களையும் நாம் ஒன்று சேர்த்து தரிசனம் செய்த புண்ணியம் அந்த பிரதோஷ காலத்தில் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் அந்த பிரதோஷம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகையினால இந்த பிரதோஷ வழிபாடு மிகவும் உயர்ந்த வழிபாடு. இப்போ எல்லா கோயிலையும் அது பூஜை இல்லாமல் கிடந்த கோயிலெல்லாம் கூட இப்போ பிரதோஷ வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அன்பான நேயர்களே, இறை வழிபாடு நமக்கு நல்ல பலன் தரும். எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். ஆகவே நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஊழ் என்று ஒன்று இருக்கிறது. ஊழ்னா என்ன? வள்ளுவ பெருந்தகை ஊழ் என்ற அதிகாரத்திலே 10 குறள் சொல்லி இருக்கிறார். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் நாமே அனுபவிக்க வேண்டும் என்றால் ஊழ் சாதகமாக இருந்தால் தான் முடிவுன்னு எழுதியிருக்கார். ஊழ் சாதகமாக அமையலைன்னா அதை நம்ம வேற யாரோ அனுப்பிப்போம். அப்போ அந்த ஊழ்வினை பயன் சரியாகனா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, வம்சமும் நிலைக்காது. வம்சம் நிலைக்கணும்னா ஆண் குழந்தை வேண்டும். ஆண் குழந்தை இல்லை என்றால் வம்சம் நிலைக்காது. பெண் குழந்தை பொறுத்தான் நன்மை தான், தவறு இல்லை. ஆனால் நம்முடைய வம்சம் நிலைக்க வேண்டும் என்றால் ஆண் குழந்தை வேண்டும். ஆகவே இந்த ஊழ்வினை இருக்கக்கூடாது. ஆகவே அன்பான நேயர்களே, கூடுமானவரை நாம் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நாம் 3 வழிகளே பாவங்களை நிறைய செய்கின்றோம். 3 வழி என்றால் என்ன தெரியுமா? காசு இருக்கிறதுனால, பணத்தினால நிறைய பாவத்தை செய்கின்றோம். வாயினால நிறைய பாவத்தை செய்கின்றோம். இந்த உடம்பு நிறைய பாவத்தை செய்கிறது. இந்த 3 வழியினாலே நாம் நிறைய பாவங்களையும் அதர்மங்களையும் அக்கிரமங்களையும் செய்கின்றோம். பேசுகின்றார்கள், என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் மரியாதை இல்லாமல் பேசுகின்றார்கள். அது அவர்களுக்கு தான் கெடுதல். கெடுப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் செய்கின்றார்கள், அதுவும் அவர்களுக்கு தான் கெடுதல். காசு இருக்கின்ற ஒரு கர்வத்தில் என்னென்ன இடைஞ்செல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் செய்கின்றார்கள். இதெல்லாம் இது யாருக்கு தீமை என்றால் அவருடைய பேரனுக்கு தீமை. இப்பொழுது நாம் செய்கின்ற இந்த நன்மை தீமை அனைத்தும் பேரனுக்குத்தான் சாரும். ஏனென்றால் அந்த 21 தலைமுறைக்கு நம்முடைய அந்த வம்சம் தொடர்கிறது. அதில் இந்த 7 தலைமுறைக்கு அணுக்கள் தொடர்கிறது. தாத்தாவுடைய அணு பேரன். நீங்க அந்த உருவங்கள் எல்லாம் அப்படியே தாத்தா மாதிரியே வருகிறது. எல்லாம் எப்படி பாருங்க, அதான் அந்த முன்னோருடைய அமைப்பு என்று சொல்வது. அந்த குணங்கள் எல்லாம் தாத்தா மாதிரியே நடக்கிறாங்க. இந்த நடைய கூட சில பேர் சொல்றாங்க தாத்தா மாதிரி நடக்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் அந்த ஜீன் மூலமாக வருகிறது. அந்த ஜீன் மூலமாக வருகின்ற பொழுது நன்மை தீமை அனைத்தும் அந்த ஜீன் மூலமாக நமக்கு வருகிறது. ஆகவே நாம் அந்த ஊழ்வினையிலிருந்து தப்பவே முடியாது. அக்கா மணிவாசக பெருமான் சொன்னார் அழகாக, மீட்டிந்து வந்த வினைப்பிறவி சாராமே. ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார் ஊழ்வினையை பற்றி. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவில் உய்வினை நாடாதீர் இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்புரான் கடல் போற்றுது நாமொழியோம். செய்வினை எம்மை தீண்டா பெருநிலை கண்டம். காவினை இட்டும் குளம்பளதட்டும் கனிமணத்தால் ஏய்வினையால் ஏயின் மூன்றெரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாமொழியோம். தீவினை எம்மை தீண்டா பெருநிலை கண்டம். எவ்வளவு அழகான பொருள் பாருங்கள்.
பட்டத்தடிகள் சொல்லுகின்றார், என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டறிவை. கழுமர நெருப்பிடிக்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் எந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. ஊன் என்றால் இந்த உடம்பு. முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டது என்றார். போன பிறகுல அவர் கெடுதல் பண்ணல. ஏன்னா இந்த விஷயத்தில் பெரிய தர்மமானா இருந்தார், பெரிய வைர வியாபாரி. அதனால இந்த பிறகுல அவர் எந்த போன பிறகுல எந்த கெடுதலையும் செய்யவில்லை. அதனால அந்த கழுகு மரம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகுதான் அவர் முற்றி அடைவதற்கு வழி கிடைத்தது. அவர் அந்த கழுகு மரம் நெருப்பு பிடிச்சி அடைவதற்கு அப்புறம் இன்னொரு பெரிய யோகிய கிடைத்தார், பத்திரகிரியார். காசி மன்னன் பத்திரகிரியா மன்னன். இதெல்லாம் அது பட்டத்தாருடைய தன்மையினால் இருக்கிறது. அதனால இந்த ஊழ்வினை நம்மை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நிறைய நம்ம தப்பு பண்றோம், அந்த தவறுகளை திருத்திக் கொள்வது நலம் என்று சொல்லி அந்த ஊழ்வினைக்கு நாம் இடம் கொடுத்துடாமல், அதாவது ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அவரவருடைய பேரன்கள்லாம் சிறப்பாக இருக்கணும். அதை யாருமே சிந்திப்பதில்லை. பொதுவாக ஒருத்தருடைய மனசு நோகும்படியா பேசினா கூட பாவம் தான். அக்கிரமம் செய்கிறார் அவர் பேசினா பாவம் ஏற்படாது. நேர்மையான ஒருத்தர் மனசு புண்படும்படி யாரு செய்கிறாங்களோ அது மகாபாவம். இப்படியெல்லாம் இருக்காங்க. அதனால இதெல்லாம் யாருக்கும் சேரும்னா, அந்த நல்ல ஒரு வாய்நாள் ஒன்று திட்டமா சண்டால் போய் இப்படி என்னை பேசிட்டாங்க, மனசுல வேதனைப்படுவார். இறைவா என்னை இப்படி பேசிட்டானே இறைவா என்று இறைவனை நோக்கி சொல்லுகின்ற பொழுது அப்படியே உடனே அவருக்கு தான் போய் சாப்பிடும். யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பிடும். ஏன்னா என்னால் ஒன்றும் முடியாது, என்கிட்ட ஒன்றும் வழியில் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்களே, குணப்படுத்துகிறாங்களே அப்படின்னு கேட்டாலே போரும், முடிஞ்சு போச்சு. மனசால நினைத்தால் இந்த மாதிரிலாம் சில கருத்துக்கள்லாம் இருக்கு. அதனால இந்த ஊழ்வினைக்கு இடம் கொடுத்துறாமல் எந்த அளவை பசித்தோர் முகம் பாருங்கள், நல்ல அறமும் நட்பும் என்றிருங்கள். கூடுமானவரே அறம் என்றால் தர்மம், தர்மம் செய்யுங்கள். பசித்தவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள். அன்னதானம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்கள். பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ அனாதை இல்லங்கள் எல்லாம் இருக்கு. அந்த இல்லங்களுக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள், அந்த குழந்தைகளுக்கு உடுத்த உடை வாங்கி கொடுங்கள், படிப்பதற்கு புத்தகம் வாங்கி கொடுங்கள். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்ததி வளருவதற்கு ஒரு நல்ல அரிய பலன்களை தரும். அன்னதானம் போடுகிறேன் என்று நல்ல வசதி படைத்தவர்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அன்னதானம் எங்கே கொடுக்க வேண்டும் என்றால், எத்தனையோ முதியோர்கள் இல்லம் இருக்கிறது, எத்தனையோ அனாதை விடுதிகள் இருக்கிறது, எத்தனையோ ஏழை குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், கல்விக்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே அன்னதானத்தை கொடுங்கள், அந்த படிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள். இதெல்லாம் உங்கள் சந்ததியை வளர்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டும் என்று கூறி, எல்லாரும் எந்த விதமான தீய பலன்களை அடையாமல் நல்ல பலன்களை பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.